மொத செல்ஃபோனுங்கிற மேட்ரு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நுழையிறதுக்கு முதல் காரணமாக இருந்தது ரிலையன்ஸோட கிளாசிக்னு ஒரு மொபைல் தான். அது ஒரு 1000 அப்படிங்கிற மாதிரி ஏதோ 1000 1500 வந்தது அந்த ஃபோனு. அந்த 1000 1500 அந்த ஃபோனில் 1000 வந்து டாப்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு சிடிஎம்இ ஃபோனுன்பாங்க. எப்படின்னா அந்த ஃபோனு நம்ம ஜியோ ஃபோனில் இப்போ வரப்போ கீபேட் ஃபோன் அந்த மாதிரி. அதில் வந்து வேறு எந்த சிம்மும் போட முடியாது, ரிலையன்ஸ் மட்டும் தான் போட முடியும். அந்த மாதிரி வந்த ஃபோன் அது. ஒரு 1000 டாப்அப் பண்ணி 1000 1500 அந்த ஃபோன் கொடுத்தாங்க கிளாசிக்ன்ட்டு. 2006 அந்த இது வெளில வந்து நினைக்கிறேன். அதுதான் அந்த செல்ஃபோன் எங்கள் வீட்டுக்கு. அந்த 1000 வந்து 1 இயர் வந்து வேலிடிட்டி. ஒரு வருஷத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து எவனுமே ஈஸியாக நாங்கள் பண்ணதில்லை. ஒரு வருஷத்துக்குமே அது நல்லபடியாக இருந்தது. அது கடைசியாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த 1000 லாஸ்ட்டாக எப்படியும் ஒரு 400 300 அதுவே நாங்கள் பேசலை. 400 அப்போ எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் பேசுவாங்க. அப்படி பேசியே அந்த காசை காலி பண்ண முடியல அவங்களால அந்த டயத்தில். இப்போ அது கனெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அந்த டயத்துலேயே ஒரு கடைசி அப்படியே ஒரு 400 கிட்டத்தட்ட ஒரு 300 400 வரைக்கும் இருந்தது. அது அப்படியே இந்த லாஸ்ட் 1 இயர் முடிஞ்சிருச்சு. அப்படி தான் வாங்கின ஃபோனை தான் 2006. அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வீட்டில் ஃபோன் புழக்கம் ஓரளவு ஆகிடுச்சு. வீட்டுக்கு ஒரு மொபைல் ஃபோனாவது வச்சுருப்பாங்க. அதாவது வந்து வீட்டில் உள்ள ஒரு பெரியவங்க வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்தது வந்து கொஞ்சம் லேட்டு தான். 2006 தான் வந்தது. அதுவும் அந்த ரிலையன்ஸ் புண்ணியவான் நமக்கு பண்ணி கொடுத்தது தான். அந்த ஃபோனை வாங்கி அதில் கேம்லாம் இருக்காது. அப்போ வந்து நமக்கு பெரிய ஆர்வம் வந்து கேமில் இருந்ததுனால நோக்கியா ஃபோனில் வர மாதிரி கேம்ஸ் எல்லாம் அதில் இருக்காது. அதில் வந்து ஒரு கார்டு கேம் இருக்கும். ஒரு கார்டு கேம்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன கேம் ஒன்று இருக்கும், அவ்வளோதான். அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ அந்த கேம் மட்டும்தான். அந்த கேம்லேயும் பெரிய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட் செல் தான். ஒரு ப்ளூ கலரில் லைட் எரியும். பிளாக் அண்ட் சில்வர் கலரில் வந்த ஃபோன் அது. அதுதான் ஃபோன் வீட்டுக்கே. அப்படியே காலங்கள் உருண்டு ஓடினேன். 2008 2009 எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து நோக்கியா ஒரு மாடல். அதில் வந்து இந்த பால் கேம் ஒன்று இருக்கும். ரெட் கலரில் ஒரு பால் இருக்கும், அந்த கேம் இருக்கும். அது அப்படியே போணுச்சு. அப்போ வீட்டில் வந்து 2 ஃபோன் ஆனிச்சு. அப்போ 2 ஃபோன் வீட்டில் இருக்கலாம் பெரிய விஷயம். அந்த டயத்தில் ஒரு மொபைல் ஃபோனுங்கிறது இப்போ எவ்வளோ ஒரு ஈஸியாக ஆகிடுச்சு. எல்லார் கையிலும் இருக்குது. குழந்த கையில் சும்மா ஸ்கூல் போகிற பசங்களுக்கு கூட வாங்கி கொடுக்குறானுங்க இப்போ ஃபோனு. பட் அந்த டயத்தில் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ரொம்ப பெரிய வித்தியாசம். 30 வருஷம் 20 வருஷம் அவ்வளோ பின்னாடிலாம் போக தேவையில்லை. வெறும் ஒரு 10-15 வருஷம் பின்னாடியே நிலமை அப்படி தான் இருந்தது. வீட்டுக்கு ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தது. அதுக்கப்புறம் 2 ஃபோனாக எங்கள் வீட்டில் வாங்கினானுங்க. எங்கள் வீட்டுக்கு ஒன்றும், அப்பாவுக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஒன்றும். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 5 வருஷம், இப்போலேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 20 வருஷம் பின்னாடி பண்ணிங்கன்னா தான் லேண்ட்லைன் ஃபோன் எல்லார் வீட்லேயும் இருக்கும். எல்லார் வீட்லேயும் அதுவும் இருக்காது. ஒரு சில வீட்டில் இருந்தது, ஒரு சில வீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபோன் வந்து அதோட எவல்யூஷன் ஆணுச்சு. 2006 மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் கலர் டிவி கொடுத்து கலர் டிவி வாங்கி வச்ச மாதிரி ரிலையன்ஸ் வந்து அந்த எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் ஒரு ஃபோன் வர்றதுக்கான மிகப்பெரிய காரணமாக இருந்தது இந்த ரிலையன்ஸ் கிளாசிக்கிற ஃபோன் தான். இப்போ எப்படி ஜியோ ஆரம்பித்து எல்லாருக்கையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உட்கார வச்சாப்லையோ அதேமாதிரி அவங்க ஃபேமிலியில் இருந்த ஒரு கம்பெனி தான் அதுவும். அவங்க வந்து அப்போ எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் கொண்டு வந்தது ஜியோ தான். இப்போ இருக்கிற ஜியோ, அப்போ இருக்கிற ரிலையன்ஸ், அவங்க அம்பானி குழுமத்தோடது தான் அந்த இதுவும். அப்படி தான் வீட்டுக்கு மொபைல் ஃபோன் வந்தது. ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கிற போய் நம்ம நடந்துக்கிட்டே இப்போ எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஓரளவு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அமைச்சு கொடுத்தது தான். அந்த டயத்தில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு நிமிஷம் பேசுகிறதுக்கே ₹1 அந்த மாதிரிலாம் இருந்த டயத்தில் இவங்க வந்து ரொம்ப ரிலையன்ஸ் டு ரிலையன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும், அதர் கால்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ₹1 25 ₹1 எடுக்கிற மாதிரி தான் நிமிஷத்துக்கு. அப்படி தான் ரிலையன்ஸ் கொண்டே வந்தாங்க அந்த டயத்துலேயே. அதில் வந்து அவங்க ரொம்ப நல்லது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஃபர்ஸ் கொடுத்து அடுத்து உள்ளே வந்தவங்க டாடா டொக்கோமோ. அவங்க நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. செகண்டுக்கு ஒரு பைசா அப்படிங்கிற கான்செப்டை எனக்கு தெரிஞ்சு டொக்கோமோ தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் யூனினார்னு வந்தாங்க. யூனினார் வந்து நிமிஷத்துக்கு 30 பைசா அந்த மாதிரின்னு கொண்டு வந்தாங்க. பட் அந்த கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு. அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த கம்பெனியை. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் வந்து ஒரு 2012 வாக்கெல்லாம் ஸ்கூலிங்லேயே மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபோன் வாங்கிறதுக்கான
காலகட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு 3 வருஷத்தில் ஸ்மார்ட் ஃபோனோட எரா ஸ்டார்ட் ஆகி வேறு லெவலில் இப்போ எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு பேசி போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஃபோனில் தான் பண்ணுறோம். பட் அந்த டயத்தில் ஒரு ஃபோன் கால், ஃபோன் எல்லார் வீட்லேயும் ஒரு ஃபோனுங்கிற கான்செப்டை கொண்டு வந்து ரிலையன்ஸோட கிளாசிக்ங்கிற மாடல் தான்.